மருத்துவ முகாமில் அரசு பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டல்கள். கோவை ஈஷா யோகா மையத்தின் மருத்துவ முகாமின் மருத்துவர் போக்சோ வழக்கில் கைது. கோவை பெரியார் படிப்பகத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தலைவர் கு. ராமகிருஷ்ணன் மற்றும் வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் பேராசிரியர் காமராஜ் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஆலந்துறை அருகே உள்ள ஈஷா யோகா மையத்தின் சார்பாக தொண்டாமுத்தூர் பகுதியில் செம்மேட்டில் உள்ள ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஈசாவின் புத்தாக்க பயிற்சி மற்றும் மருத்துவ முகாமை நடத்தி வந்துள்ளனர். அங்கு நடந்த முகாமின் போது மாணவிகளுக்கு ஈசாவை சார்ந்த மருத்துவர் சரவணன் மூர்த்தி என்பவர் 12 மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல்கள் அளித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து குழந்தைகள் நலத்துறையினர் பேரூர் அனைத்து மகளிர் காவல்துறையினரிடம் அளித்த புகாரின் பேரில் உரிய விசாரணை நடைபெற்று மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஈசா மருத்துவர் சரவணன் மூர்த்தி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதை தவிர வேறு யாராவது இதுபோன்று ஈடுபட்டு உள்ளார்களா என்று விசாரணை செய்ய வேண்டும் என்று மேலும் கூறினார்கள். இதில் நந்தன் தம்பி, நேருதாஸ் மற்றும் பலர் உடனிருந்தனர். கோவையில் உள்ள ஈசா யோகா மையம் பல ஆண்டுகளாக கிராம புத்துணர்வு மருத்துவ இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான ஒரு வாகனம் பல ஊர்களுக்கும் சென்று மருத்துவ முகாம் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த புத்துணர்வு இயக்கத்தின் சார்பில் சில நாட்களுக்கு முன்னால் கோவை ஆலாந்தூரில் உள்ள செம்மேடு பகுதியில் உள்ள பெண்கள் பள்ளியில மாணவிகளுக்கு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதில் வந்த மருத்துவ குழுவை சார்ந்த மருத்துவரும் அந்த குழுவினரும் மாணவிகளிடத்தில் பாலியல் சீண்டல்களை நடத்தியிருக்கின்றார்கள். அந்த மாணவிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சரவணமூர்த்தி என்ற மருத்துவர் போக்சோ சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். என்னுடைய பெயர் காமராஜ். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பேராசிரியர். தற்போது வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஈசா யோகா நிறுவனத்தில் ஏற்கனவே நொய்யலை காப்போம் என்று சொல்லி நொய்யலையே பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். விவசாய நிலத்தை காப்போம் என்று சொல்லி விவசாய நிலத்திலே கழிவு நீரை கொட்டி அதையும் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். யானையை காப்போம் என்று யானை வழித்தடத்திலே ஆசிரமம் அமைத்துள்ளார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை பிடித்து மொட்டையடித்து பெண் சாமியாராக்கி வேலை வாங்கி சம்பளம் இல்லாத வேலை வாங்கி பெற்றோர்கள் கூட பார்க்க அனுமதி இல்லாமல் இப்படி எத்தனை அட்டுழியங்களையும் பண்ணும் அந்த ஈசா நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் நிறுவனத்தில் தற்போது நேற்று அதிர்ச்சியூட்டு ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதாவது அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக கிராம புத்துணர்வு மருத்துவ முகாம் என்ற ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கிராம குறிப்பாக பட்டியலினர் மற்றும் பழங்குடி மக்கள் வசிக்கும் கிராமங்களில் இந்த முகாமை நடத்துகிறார்கள். அப்படி நடத்திய முகாம்களில் ஒன்றான செம்மேடு உயர்நிலைப் பள்ளியில் அங்கு படிக்கும் மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார்கள். அதுவும் அதனுடைய மருத்துவ டீம், அந்த தலைவரும் மற்றவர்களும். மருத்துவர் சரவணமூர்த்தி என்பவர் நேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இது வெளியே வந்த விஷயம் கிட்டத்தட்ட 8 மாதம் நடந்திருக்கு. ஸ்கூல் திறந்தே நடந்திருக்கு. அந்த பெண்கள்லாம் தைரியமா எப்படி இந்த மலையாள நடிகைகள்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க நடக்கிற அட்டுழியத்தை. அதனால மக்களுக்கு பெண்களுக்கு மாணவிகளுக்கு விழிப்புணர்வு அவங்க ஆசிரியர்கிட்ட சொல்லி ஆசிரியர் காவல்துறை சொல்லி போத்தனூர் அனைத்து பெண்கள் காவல் நிலையத்திலிருந்து உடனடி விசாரணை மேற்கொண்டு நேற்று இரவோடு இரவாக சரவணமூர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். அத்துமீறலையும் அது ஈசாங்கிற பேர் வராம அந்த ஜக்கி பாத்துக்கிறாரு. அவங்க பேர் ஆகக்கூடாதான். பண்றதே ஈசா நிறுவனம் தான். அந்த நிறுவனம் அந்த வேன் மேலேயே ஈசா புத்துணர்வுகளும் போட்டிருக்கு. ஆனா எஃப்ஐஆர்ல ஈசா பேர் வராம பாத்துக்கிறாங்க. அரசாங்கம் எப்படி அலோவ் பண்றதுன்னு தெரியல. அவங்களுடைய போட்டோவும் கிடைக்கல. அரசாங்கத்தை வெளியே கொண்டு வரணும். அப்பதான் மாணவிகள் பாதிக்காம இருப்பாங்க. அதை பூசி முறைகள்னா எப்படி நம்ம கல்வி அமைச்சர் சமயங்கிற பேர்ல ஆன்மீகங்கிற பேர்ல சொற்பொழிவு மக்களை திசை திருப்புறாங்களோ அதெல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம், எங்க அனுமதியின்றி கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்றாரோ, அதே மாதிரி இந்த ஈசா நிறுவனமும் இவங்க புத்துணர்வு இயக்கம் கிராம மருத்துவம் எந்த ஸ்கூலும் எந்த வில்லேஜும் அனுமதி கொடுக்க கூடாது. உரிய ஈசாவை இழுத்து மூடணும். அப்பதான் நியாயம் கிடைக்கும். அங்க என்ன நடக்குன்னு சொல்லி சுமசரி கண்டுபிடிச்சதுனால வெளியே கிணத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கிற ரமணா உள்ளே தற்கொலை ஆகிறாரு. இப்படி எண்ணற்ற அட்டுழியங்கள் நடக்கு. இதை வெளியே கொள்ளணும். அப்பதான் மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். நந்தன் தம்பி, திராவிட தமிழர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைப்பாளர். செம்மேடு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதத்துல இருந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்
அங்க நடக்கிற மருத்துவ முகாம்ல நடந்ததா சொல்லி கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து மாணவிகள் புகார் கொடுத்த அடிப்படையில இன்னைக்கு அந்த மருத்துவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காருங்க. அந்த மருத்துவ வாகனம் எந்தெந்த பள்ளிக்கு போச்சு, எந்தெந்த பகுதிகளுக்கு போச்சு என்ற முறையான ஆவணங்கள் அந்த பாதிப்பை ஏற்படுத்தின பள்ளியிலேயே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த கோரிக்கைகளும் நாங்க வலியுறுத்தி வச்சிருக்கோம். எந்தெந்த பள்ளிக்கு போச்சோ அந்தந்த பள்ளிகளிலும் அந்த ஆய்வு நடத்த வேண்டும். அந்த ஆய்வின் அடிப்படையில மேலும் குற்றவாளிகள் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதற்கு உடந்தையா இருந்த உதவியாளர்கள், ஈசாவில் பணிபுரிகிற டாக்டர், நர்ஸு, டிரைவர், இவங்களுக்கு யாருக்கும் தெரியாம அது ஒரு 8-4 என்ற அளவுல தான் இருக்கக்கூடிய அந்த அறையில நடக்கக்கூடியது. 2 நர்ஸ் இருக்காங்க, ஒரு டிரைவர், உதவியாளர் டிரைவரும் இருக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாம் தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்களும் இதுவரை அந்த தகவல் எதுவும் வெளியே கொண்டு வராதனால அவங்களையும் அந்த வழக்குல வந்து குற்றவாளியா சேர்க்கணும். கூடுதலா அந்த வாகனம் அங்கிருந்து போறது அனுமதி வாங்காம அனுமதிச்ச அந்த வாகனத்துக்கு அட்மின் ஒருத்தர் இருப்பாரு, அந்த வழி அனுப்புற அந்த நிர்வாகி இருப்பாரு, அவருக்கும் அந்த குற்றத்துல அவரையும் சேர்த்து இணைக்கணும். அந்த ஒட்டுமொத்தமா அந்த நிர்வாகத்தை கவனிக்காம விட்ட அந்த ஈசா யோக மையத்தின் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம இந்த செய்தியை வெளியிடுறோம்.